போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு விலகுவது என்பது ஒரு கவன ஈர்ப்பு தான், அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதான். ஏன் அந்த கவன ஈர்ப்பை அவர் செய்கிறார்னா, இந்த மாதிரி தேர்வாகி போன 4 சட்டமன்ற விசிகாவினுடைய உறுப்பினருக்கும் திமுகவினுடைய ஆதரவாளர்களைப் போல பேசிவிட்டார்கள் என்கிற விமர்சனம் பொதுத்தளத்திலே வருகிறார். இது போட்டே அவர்கள் அதிகார மையத்திலே போய் இந்த கட்சியை வேறு திசைக்கு திருப்பி விட்டார்களோ என்கிற அச்சம் அவர் விட்டார். அதனாலதான் காட்டுமன்னார் கோயில் போட்டியிடுவதாக அறிவித்தாரு. அது இன்னொருவருக்கு போக வேண்டிய வாய்ப்பு என்கிற அடிப்படையில் அது நம்ம சொல்லும் போது ஏற்காதவர்கள் அவர்களே சொல்றாங்க, நான் ஒரு நரி கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன், என்னை சுத்தி நிறைய இல்ல நரின்னு யாரும் குறிப்பிடறாங்க. ஒரு இடத்தை ஒரு தொகுதியை தீர்மானிப்பது கட்சி தலைவர். இந்த இடத்துல வேற யாரு குறிப்பிடுறாங்க? ஆசையா தன்னை ஒரு ஜெயலலிதாவா தன்னை நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆளுமை வருங்கால அம்மா, தமிழ்நாட்டுக்கு அம்மாவா இறந்துட்டு நிக்கிற அப்படின்னு முடிவே இல்லையா? கஸ்தூரிலாம் அந்த நாட்டுக்கு ஜெயலலிதாங்கிறது மாதிரி ஒரு காமெடி என்ன இருக்குங்க? இதை சொல்றதுக்கு கூச்சலாச்சம் இல்லை பாருங்களேன். எல்லாரும் ஜெயலலிதா ஆயிரம், சரி நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் யாருன்னா சொல்லணும். நாங்க எப்படி நாங்க ஜெயலலிதா ஏற்றுக்கல, உங்களுக்கான எம்ஜிஆர் யார்? இந்த முறை பிரச்சாரத்துக்கு போன விஜய் அவர்கள் 2 கட்சி கூட்டணி கட்சியிலுமே பெரிய விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காங்க இதுவரை புதுச்சேரி மக்களுக்கு, எப்படி பாக்குறீங்க? 2 ஏன்னு கேட்டா வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் சார். வணக்கம் சார். ஒரு 4 பிரேக்கிங் தேர்தல் காலத்தையே ஒரு உச்சக்கட்ட அரசியலாக மாற்றிருக்கு. ஒன்று திருமாவளவனோட அந்த பேச்சு, இன்னொன்று நடிகை கஸ்தூரியோட அறிக்கை. இது போல் பல விஷயங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. நான் முதல்ல திருமாவளவன் இருந்து போகிறேன். திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக அறிவித்தார். அதை பின்வாங்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் இன்றைக்கு அந்த செய்தியை அறிவித்தார். நேற்று இரவே எனக்கு தகவல் வந்தது. அது அவர் காட்டுமன்னார் கோவிலிலே போட்டியிடவில்லை, அவர் வாபஸ் பெற போகிறார் என்று நேற்று மாலையிலே எனக்கு ஒரு நண்பர் எனக்கு குறிப்பிட்டார். இதை வெளியில் நீங்க சொல்லாதீங்க அவர் சொன்னார். ஏன் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாலும், ஒருவேளை கட்சியிலிருந்து தகவல் வரணுங்கிறக்காக அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. உண்மையான காரணம் என்னன்னா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு சட்டப்பேரவையில் போட்டியிட வேண்டிய, ஏற்கனவே அவர் சட்டப்பேரவை உறுப்பினராகத்தான் அரசியலில் முதல் கட்ட அடி எடுத்து வைத்தார். அதில் 2 வருஷத்துல அவர் ராஜினாமா செஞ்சார். அது ஜெயலலிதா காலகட்டம். அதனால ராஜினாமா செய்தார். அவர் மக்கள் பிரச்சனையை, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையை, தலித் மக்களின் பிரச்சனையை எப்படி போராட்ட களங்களிலே பேசுகிறாரோ அது போல சட்டப்பேரவையிலே அந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பாகத்தான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ கருதுகிறாரே தவிர, அதிகார மையத்தை அடைய வேண்டும் என்பதற்கான அந்த வேட்கையின் அடிப்படையிலே அரசியல் செய்பவர் அல்ல திருமாவளவன். இந்த முறை ஏன் அவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதான் நான் சொல்லுவேன். ஏன்னா போட்டியிடுவதாக அறிவித்து விட்டு விலகுவது என்பது ஒரு கவன ஈர்ப்பு தான், அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதான். ஏன் அந்த கவன ஈர்ப்பை அவர் செய்கிறார்னா, இந்த மாதிரி தேர்வாகி போன 4 சட்டமன்ற விசிகாவினுடைய உறுப்பினர்களும் திமுகவினுடைய ஆதரவாளர்களைப் போல பேசிவிட்டார்கள் என்கிற விமர்சனம் பொதுத்தளத்திலே வருகிறார். இது முதல்ல திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நீங்க எனக்கு தெரிந்து ஆளுநர் சனவாஸ் சட்டப்பேரவை பேசுகிறது, கிருத்திகா உதயநிதி அவர்கள் நெடுஞ்சாலையை பயணிக்கிற போது பெண்களுக்கான இந்த வசதி டாய்லெட் வசதி இல்ல நெடுஞ்சாலையை பயணிக்கிற போது அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராம்லயோ அது ஒரு சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டாங்க. எக்ஸலத்துல அப்படின்னு சட்டப்பேரவையில் மேற்கோள் கட்டி பேசுறாரு. என்ன கேட்கிறேன்னா, நீங்க பேச வேண்டியதான், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேசினா பரவாயில்ல. அவங்க குடும்பத்தினருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி குளிர்வித்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது நீங்க திமுக காரணம் கிடையாது. இது மாதிரி நிறைய, அதாவது அவர்கள் ஏதோ ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டது மாதிரி நினைச்சுக்கிட்டு கட்சியினுடைய தனித்தன்மையை இழப்பதற்கு அவர்கள் காரணமாகி விட்டார்கள் என்கிற வருத்தம் அவர்கள். இல்ல, இந்த விஷயத்துல 2 பக்கம் விமர்சனங்கள் திருமாவளவன் மீது வைக்கப்படுகிறது. ஒன்று திமுக அழுத்தம் காரணமாக திருமாவளவன் மீண்டும் தனது கொள்கையில் இருந்து மாறி வருகிறார், அல்லது குடும்ப அரசியலில் திருமாவளவன் இறங்குறாரு. தங்களது ஏற்கனவே அக்கால் மகள் அவருக்கு ஒரு சீட்டும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குற்றச்சாட்டு கிடையாது.
ஏன்னா அவர் குடும்பம் அவர் திருமண வாழ்க்கையை வந்து தவிர்த்து விட்டு இந்த இயக்கத்துக்காக தன் இளமையை செலவழித்து அவர் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட அவர் 60 வயதை கடந்துட்டார். இப்ப அவரை சார்ந்தவர்கள், அவர் கண்ணு முன்னாடி அவரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனவங்க, அவரால் அதிகாரம் பெற்றவர்கள் அல்லது அவரால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனவர்கள்ல எத்தனை பேர் வந்து இந்த கட்சிக்கும் இந்த பொது வாழ்க்கைக்கும் அவர்கள் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறார்கள், விசுவாசமாக இருக்கிறார்கள் என்கிற கணக்கிலே பார்க்கிற போது தனிப்பட்ட முறையில பல பேர் தனக்கு உண்மையாக இல்லை, விசுவாசமாக இல்லை என்கிற மனக்காயத்திலே அவர் இருக்கிறார். அப்ப இந்த கட்சியை வந்து நாளைக்கு யாரு பொத்தாம் பொதுவா வந்து இந்த கட்சியை யாரோ தூக்கிட்டு போறது மாதிரியே ஆயும். நீங்க வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, காத்திருந்த பொண்டாட்டி நேற்று வந்து கூட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிப்போம் கட்சி. அப்ப இந்த கட்சிக்கு யாரெல்லாம் காலம் பூரா உழைத்தாரோ அவருடைய உழைப்பு தானே அதிகம். நீங்க அவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருந்துச்சா, ஒரு சினிமா நடிகரா இருந்தாரா, இல்ல வந்து பிரபலமா இருந்தாரா அந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்ல பொருளாதார பின்புலத்தோட இருந்தாரா, என்ன சூழல் இருந்தார் அவரு? கொத்தவாச்சாவடி மார்க்கெட்ல மாலை நேரம் போய் கணக்கு எழுதிட்டு பகல் நேரம் போய் காலேஜில் படிக்கக்கூடிய அளவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத நிலைமையில தான் அவர் வாழ்ந்தாரு. அவர் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து இந்த சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய இப்ப சமூக நீதி விடுதின்னு மாத்திட்டாங்க, MC ராஜனுடைய ஹாஸ்டல், அதுலதான் தங்கி படிச்சார் அவரு. அவர் ரொம்ப சிரமமான சூழ்நிலைகளை தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர். அப்படிப்பட்ட அவருக்கு அவரு வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து, எதுல பயணம் செஞ்சாரு? கார்ல கிடையாது, அரசாங்க பேருந்துல பயணம் செஞ்சு அவர் அரசு ஊழியரா வேலை பார்த்த காலத்துல வந்து சம்பளத்தை பூராமே பொது வாழ்க்கையில கொண்டு போட்டு அவருக்கு இந்த பிரச்சனைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டதுனாலேயே வழக்குகள் வாங்கி, நூற்றுக்கணக்கான வழக்குகள் வாங்கி, அந்த வழக்குகளை தீர்ப்பதற்குள்ளேயே அவருக்கு வந்து இளமை தீர்ந்து விட்டது. அவர் திருமண வாழ்க்கைக்குள்ள போக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மோசமான கண்டிஷன் ஆகிப்போச்சு. வழக்குகளை எதிர்கொள்ள முடியல. வாழ்நாள் பூரா சிறையிலேயோ போலீஸ் சித்திரவதையிலேயோ ஆளாக வேண்டிய நிலைமைக்கு ஒரு ஆளாக. அப்ப மூப்பனார் சொல்றாரு, நீங்க ஜனநாயகத்துக்கு திரும்புங்க, வேற வழி இல்லை. நீங்க நக்சல் பரி இயக்க மாதிரி நடத்துறீங்க, சாதி ஒழிப்பு இயக்கத்தை, உங்க மேல நிறைய நெகட்டிவான இமேஜ் உருவாயிடுச்சு, வன்முறை முத்திரை உருவாயிடுச்சு, வன்முறையை தூண்டுகிறாங்கிற முத்திரை ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜான் பாண்டியன் மற்றவங்க எல்லாம் பண்ற அரசியலுக்கு உங்களுக்கு வேறுபாடு இல்லாம போயிடும் அப்படின்னு அவரை நெறிப்படுத்தி அவங்க தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு பேசிட்டு இருந்தார். அதனால அவருடைய அரசியல் பாதை ரொம்ப கடினமானது அவர் வந்து சேர்ந்தது. அப்ப அவருக்கு வந்து அங்கீகாரம் வேணும். அவர் ஒரு முதிய வயதை அடைஞ்சிட்டாரு, ஏறத்தாழ 60 வயதை கடந்துட்டாரு. அதனால அவர் சார்ந்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் கையில் அது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சசிகலா போகும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆட்சியையும் கட்சியையும் கொடுத்துட்டு போனாங்க. ஆட்சியும் திருப்பி வரல, கட்சியும் திருப்பி வரல. கவனிச்சு இல்லாத. அப்ப வந்து நீங்க ஏன் இன்னைக்கு திமுக கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னா, கட்சி வந்து ஒருவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாதான் சரியா வரும். அப்ப அவர்கள் வந்து அந்த ஃபேமிலிகிட்ட கட்சி இருக்கிறதுனாலதான் அந்த கட்சி இல்லைன்னா ஆளாளுக்கு வந்து தறி எடுத்தவங்க தட்டர்காரங்க இப்ப 4 திமுகவை மாத்திடுவாங்க. எப்படி இந்த பக்கம் EPS OPS சண்டப்பதான் ஓஞ்சிருக்கு, OPS வெளியே போயிட்டாரு. இப்பயும் சசிகலா வந்து பசுமன்ல போய் சபதம் இருக்கிறாங்க, கமுதியில போய். யோசிச்சு பாருங்க, நீ ஒரு குடும்பத்தை நம்பியே கொடுக்க முடியலையே. ராமதாஸ் கொடுத்தாரு, அன்புமணிட்ட வாங்க முடியல. திருப்பி அன்புமணி சொல்றாரு ராமதாஸ் பாமகவிலே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. ஒரு பாமக நிறுவனர் உருவாக்கினது அவர் கட்சிக்காரர் இல்லைன்னு. இந்த நிலைமை எல்லா இடங்கள்லையுமே மிக மோசமான ஒரு சூழல் நிலவுகிறது. அதனால அந்த குற்றச்சாட்டை சொல்வது என்பது தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி அரசியல் நகர்ந்து விட்டது. இத்தனைக்கும் அது போராட்ட காலத்தினுடைய அரசியல், சிறுகட்சி அரசியல். இதை வைத்துக் கொண்டே அவர்கள் வந்து அதிகார மையத்திலே போய் இந்த கட்சியை வந்து வேறு திசைக்கு திருப்பி விட்டார்களோ என்கிற அச்சம் அவர் வந்து விட்டது. அதனாலதான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக அறிவித்தாரு. அது இன்னொருவருக்கு போக வேண்டிய வாய்ப்பு என்கிற அடிப்படையில் அது தவிர்க்கிறார். சூழ்ச்சி என்ற ஒரு பெரிய வலையில திருமாவளவன் சிக்கி இருக்கான்னு சொல்றீங்க, அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது இந்த சூழ்ச்சி என்பது சுயநலவாதிகளின் சூழ்ச்சி தானே தவிர இதுக்கு வந்து நீங்க வந்து திமுக மீது மட்டுமே பலி போடுவதுங்கிறது அல்ல. அதிகார மையத்தை நோக்கி இவங்க போறாங்க உள்ள. இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அதிகார மையத்தை நோக்கி போகும்போது இப்ப நீங்க போய் ஒரு மந்திரியை பார்க்க போறாங்க, ஒரு வேலை செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிராகரிக்க முடியாது. பிசிக்காரந்து ஒரு எம்எல்ஏ வருகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வரட்டி முடியாது. அப்போ அவங்க கோரிக்கையை பரிசீலிப்பாங்க. அதுல இந்த ஆதாயம் அடைவதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் வகுத்து கொடுக்குறாங்க. அப்படித்தான் அதை பார்க்கணும். ஏன்னா பொருளாதார பின்புலம் இல்லாத கட்சி. அதனால இந்த கட்சியில வந்து அவர்கள் வந்து இந்த அதிகாரத்தை அடைந்ததற்கு நன்றி கடனாக அந்த கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபடுவதற்கு பதிலாக தனிமனித வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். புரியுது. இப்போ நடிகை கஸ்தூரி அவர்களோட ஒரு சிறிய ஒரு புலம்பல், நான் ஒரு வருங்காலத்தில் ஒரு ஜெயலலிதா போல ஒரு ஆளுமையாக வர வேண்டியவர் நான். எனக்கு பின்னாடி பல நரிகள் தந்திரங்கள் செய்து இந்த சூழ்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த முறை நான் பாஜக கேட்டு
நான் குளத்தூர் தொகுதியை பெற்றேன். ஆனால் எடப்பாடி அதை திட்டமிட்டு பாஜகவுக்கு மயிலாப்பூர் தொகுதி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக என்னோட கடும் உழைப்பு திரு ஸ்டாலினுக்கு எதிராக நான் செயல்பட்டேன். அந்த வெற்றி இடத்துக்கு நான் போகிற இடத்துல இனிமேல் நரிகள் சூழ்ச்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த நரிகள்லாம் பாஜக ஒத்துக்கிறாங்க. இதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். எல்லா நரியும் எல்லா சூழ்ச்சிக்கார ஆட்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்லும் போது ஏற்காதவர்கள் அவர்களே சொல்றாங்க, நான் ஒரு நரி கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன், என்னை சுத்தி நிறைய இல்ல நரின்னு யாரும் குறிப்பிடுறாங்க. ஒரு இடத்தை ஒரு தொகுதியை தீர்மானிப்பது கட்சி தலைவர். இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, வேற யாரு குறிப்பிடுறாங்க? இல்ல என் வாயால சொல்லணும்னு உங்களுக்கு ஆசையா உங்களுக்கு? இல்ல இல்ல எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு சந்தேகம் எடப்பாடி அவர்கள் இந்த தலைமை ஏற்று நடக்குது. எப்படி நீங்க திமுக மேல போடுறாங்க விசிகாரங்க, அது மாதிரி இவங்க எடுத்து தூக்கி அதை போய் எடப்பாடி மேல போட்டாங்க. உன் கட்சியில உனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு தெம்பு இல்லாம எடப்பாடி தட்டி பறிச்சுட்டாருன்னா இப்ப அண்ணா திமுக சேர்ந்தாங்க. அவங்க கௌதமி தானே சொல்லணுங்க, நான் அண்ணா திமுகவில் சேர்ந்தேன், ராஜாபாளையம் தொகுதியில போட்டியிடுறதுக்கு நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், டக்குன்னு தூக்கி வேற கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க, ஜான் பாண்டியன் கொடுத்துட்டாங்க, அவர் மனைவி கொடுத்துட்டாரு. அப்படித்தான் பேசணும், இதுதான் நியாயம். இது கௌதமி சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட். எப்படி எடப்பாடி மேல எதுக்கு நீங்க பழி சாட்டுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அங்கதான் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இல்லையா, தன்னை ஒரு ஜெயலலிதாவா தன்னை நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆளுமை வருங்கால அம்மா, தமிழ்நாட்டுக்கு அம்மாவா இறந்துட்டு நிக்கிற அப்படின்னு. கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? எங்க கஸ்தூரிலாம் அந்த நாட்டுக்கு ஜெயலலிதாங்கிறது மாதிரி ஒரு காமெடி என்ன இருக்கு? இதை சொல்றதுக்கு கூச்சலாச்சம் இல்லை பாருங்களேன். எல்லாரும் ஜெயலலிதா ஆயிரம், சரி நீங்க ஜெயலலிதானா எம்ஜிஆர் யாருன்னா சொல்லணும் எங்களுக்கு. நாங்க எப்படி நாங்க உங்களை ஜெயலலிதா ஏற்றுக்கல, உங்களுக்கான எம்ஜிஆர் யார்? இப்போ வழிகாட்டி வேணும்ல. உங்களுக்கு என்ன அரசியல்ல போய் வந்து மைனாரா இருக்கலாம், அவர் வந்த உடனே கட்சியில் பாஜகவோட. நான் கேட்கறது என்னன்னா, முதல்ல வந்து அரசியல் விமர்சகர், நான் பொதுவான ஆளு, என் கூடயே பல டிவி டிபேட்ல பேசியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அவங்க வந்து அந்த சாதி பற்று காரணமாக தான் பிஜேபிக்கு போனாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு கொள்கை பற்றுல போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, சாதி பற்றுக்கு போனாங்க. அது அவங்களுக்கு நினைச்சது நடக்கல அப்படின்னா 5 மாசத்திலேயே எல்லாத்தையும் அடையணும்னா அண்ணாமலைனாலே அடைய முடியலையே. அண்ணாமலையே சீட்டை காணாம இல்ல, அண்ணாமலை இருக்கும் வரை சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, கஸ்தூரி சீட்டு கொடுப்பாங்களாமா? அண்ணாமலை இருக்கும் வரை பாஜகவில் ஒரு சின்ன ஒரு உறுப்பினர் கூட ஆகல கஸ்தூரி அவர்கள். அப்படி அண்ணாமலை நிராகரித்து வச்சிருந்தாங்களா? நயினார் வந்தவுடன் அவருக்கு பாஜக ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இல்ல, தக்க தருணம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரசியல்ல. வந்து குறுகிய கால, அதாவது குறுகிய கால சாகுபடி மாதிரி அரசியலை மாற்றணும். ரொம்ப சீக்கிரமா பிராய்லர் கோழி மாதிரி குறுகிய காலத்துல வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. பிராய்லர் கோழின்னு சொல்லிட்டீங்க. நீண்ட கால உழைப்பு செலுத்தாம நீங்க வந்து அதுதான் குறுகிய காலத்துல வெளியில வரும் சொல்றேன் நான். அதனால இது ஒரு தவறான ஒரு போக்கு. 5 மாசம் உழைச்சேன்னு சொல்றதெல்லாம் இப்ப என்ன சொல்றது? நம்ம காங்கிரஸ் கட்சியில 50 வருஷமா நான் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சேன், எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு கதறாங்க. எல்லா கட்சியிலுமே இந்த சிக்கல் இருக்கிறது. அமெரிக்கா நாராயணன் இனிமே நான் கட்சிக்காரன் ஜமந்தர்கள் நடிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியில. பல பேர் பொது வாழ்க்கையில நீண்ட கால பயணம் கொண்டவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தோட பல பேர் இருக்கிறாங்க. திடீர்னு கட்சிகளை போனோடனே 5 மாசத்துல நான் வந்து எம்எல்ஏ ஆனோம், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆனோம், என்ன கொடுமையா இருக்கு. விஜயோட ஃபாஸ்டா இருக்கு கஸ்தூரி. பாஜகவோட அந்த பட்டியல் அண்ணாமலை விசுவாசிகளை யாருமே கெட்ட சேர்க்கல, எல்லாருமே நயினார் நாகேந்திரனோட அந்த அவர் சாயல்ல கொடுத்துருக்காங்க. தொடங்க போறாருன்னு சொன்னா அப்புறம் அவர் ஆளுகளை போய் வேற கட்சிக்காரர் அவரு இல்ல. கஸ்தூரி அண்ணாமலையோட விசுவாசியா அப்படி பார்க்கணுமா? அப்படி பார்க்கலாமா? அதாவது அவர் தனி கட்சி தொடங்குற திட்டத்துல இருக்கிறாரு, வேறு கட்சிக்கு எப்படி விஷயம் கொடுப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. வேற ஒரு கட்சி ஆகிட்டு ஒரே கூடாரத்தின் கீழே இருக்கிறாங்க, ஒரு குடையின் கீழே இருக்கிறாங்க, ஆனா வேறு வேறு கட்சி. அதனால இதுதான் அண்ணாமலை அன்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க அதுக்கு மேல என்ன செய்வீங்க? பாஜக கூட்டணி. அது வந்து யாரோட கூட்டணி நமக்கு தெரியல. நாளைக்கு பாஜக எதிர்த்து பேசுவாருன்னு நமக்கு தெரியல. மோடி அதிகாரத்தில் இருக்கிறனால அடக்கி வாசிக்கிறாங்க, அமித்ஷாலாம் இருக்கிறனால அடக்கி வாசிக்கிறாங்க. நாளைக்கு அதிகாரமற்றவர்களாக ஒரு வேலைவர்கள் மாற்றப்பட்டால் அவர் கொங்கு மண்டலத்துல நமக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு, நம்ம ஐபிஎஸ் எல்லாம் படிச்சோம், பயங்கரமா சாட்டையால நம்மளே அடிச்சுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு ஆகணும். அதனால நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி கூறுவார்களாதான் அந்த நாட்டில் வந்து தலைவராக இருக்கிறாங்க அவர் நினைச்சிருக்கலாம். அப்படித்தானே? ஏன்னா அந்த தற்கொலைங்கிற வார்த்தையை முதல்ல எடப்பாடியை நோக்கி அவர் தான் வீசினார். கடைசியில வந்து தாவேக்காவுக்கு அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால அண்ணாமலைக்கு வேறு திட்டங்கள் இருக்கும் பட்சத்துல அவர்கள் சார்ந்தவர்களை நிராகரித்தது என்பது அவர் ஒரு கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ கட்டணும். நீ தமிழக அரசியல தாவேக்காவே புறந்தள்ளி போக முடியாது. இன்றைய அரசியல் கதாநாயகன் விஜய்
விஜய் திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு, ஆதவர்ஷனா திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? போக கலையாம கொஞ்சம் பேர் திடீர்னு அங்கே சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா உச்சி வெயில் 12 மணிக்கு போகும்போது உச்சி வெயில கொஞ்சம் உருகத்தான் செய்யும், உங்களை உருகத்தான் செய்யும். குழப்பம் வருது. தன் கட்சியினுடைய வேட்பாளர் பெயரை கூட விஜய்க்கு சொல்ல தெரியல. ஆனா ஸ்டாலின் சார் நீங்க வந்து போயிருங்க அப்படின்னு பேசுறாங்க. கட்சி வேட்பாளர் நீ கரெக்டா சொல்லு, உனக்கு ஓட்டு போடுறேன்னு வாக்காளர் சொன்னாங்க. இந்த கொடுமையை எப்படி தீர்க்குதுன்னு நேற்று புதுச்சேரியில் அந்த பிரச்சாரம், கடந்த காலம் புதுச்சேரி போன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஸ்டாலின் சார் இங்கே நடக்கிற ஆட்சியை பார்த்து கற்றுக்குங்க, புதுச்சேரியை பார்த்து ஆட்சியை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல் காவல்துறையும் பாராட்டி பேசினார். இதுபோல் காவல்துறை எங்கேயும் இல்லை. இந்த முறை பிரச்சாரத்துக்கு போன விஜய் அவர்கள் 2 கட்சி கூட்டணி கட்சியிலுமே பெரிய விமர்சனம் வச்சுருக்காரு. என்ன செஞ்சுருக்காங்க இதுவரை புதுச்சேரி மக்களுக்கு, எப்படி பார்க்குறீங்க? 2 எழுதி கொடுத்தோன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டால் கிஃப்ட்டை வந்து ஒரு முறை ஒரு ஆள் எழுதி கொடுக்குறாங்க, ஒரு முறை ராஜமோகன் எழுதி கொடுக்குறாங்க, ஒரு முறை வந்து ஜானாரகிசாமி எழுதி கொடுக்குறாப்புல, எங்கேயாவது போய் மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வருவாங்க. எழுதி கொடுத்தவங்க தான் கேட்கணும். விஜய் பேசுனதுக்கு விஜயை பொறுப்பேற்க முடியாதுங்க. ஒரு தொகுதியில வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது எனக்கு 52 வயசு இங்கே சொல்லியிருக்காப்ல, இங்கே பெரம்பூர். திருச்சி கிழக்குல போய் எனக்கு 51 வயசு இருக்காப்ல. என்னங்க ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் 1 வயசு குறையும் அவனுக்கு. மறுபடியும் தாக்கல் பண்றாங்க பிரமாண பத்திரத்தை. அதனால விஜய் பேச்சார நீங்க வந்து சீரியஸா எடுத்துட்டு ஒரு விவாதமா மாத்துறதுங்கிறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு உதவும், அரசியலுக்கு எந்த வகையும் அது உதவி இல்ல. முக்கியமா 234 தொகுதியும் வெற்றி தமிழகத்தில் இல்ல முடிச்சு வந்து வெளி வேட்பாளர்கள், வேற கட்சி வேட்பாளர்கள். புதுக்கோட்டையில வந்து திராவிட கழகத்துக்கு மாவட்ட செயலாளராக இருந்து அந்த இயக்கத்துல இருந்து வெளியேறின பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி இளைஞர் அணி தலைவராக இருந்தவர். அதுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து அங்கிருந்து வெளியேறி பிஎஸ்பியில வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில ஆம்ஸ்டாங்க்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தவர். அப்புறம் எல்லா கட்சியிலையுமே நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பழனி பாபா ஆதரவாளர்களை வச்சு மாநாடு போட்டுக்கிட்டு ஜனவரி 28ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரு திமுக கூட்டணியில சீட்டு கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல, அதிமுக கூட்டணியில பாஜக இருக்க இங்க போக முடியலங்கிற நிலைமையில இருக்கும்போது தாவேக்காட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனா என்ன சொல்லணும், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் வந்து அவர் நம்ம சின்னத்துல நிக்கிறார் அப்படித்தானே பேசுவாங்க. திமுக வந்து முக்குளத்தூர் முடிப்படையில கருணாஸ் நிக்கிறாரு, மனிதநேய ஜனநாயக கட்சியில வந்து தமிமுன் அன்சாரி நிக்கிறாரு அப்படித்தானே சொல்றாங்க. அங்கே போய் டவர்னு தாவேக்கா துண்டத்துக்கு அவர் மேல போட்டு விசில ஊதி விட்டாங்களா? அவர் மேல அவருக்கு 40 வருஷம் பொதுவாக்கு 50 வருஷம் பொதுவாக்கு இருக்கு அவருக்கு. அப்ப இவங்களை பொறுத்தவரையில எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். பெட்ரோமாஸ் லைட் வந்து வெளியில வாடகை எடுக்கிறவங்க தான். இவங்களுக்கு சொந்தமா ஒண்ணுமே கிடையாது. சொந்தமா வந்து கருத்தும் கிடையாது, தலைமையும் கிடையாது, தத்துவமும் கிடையாது. புதுச்சேரி மக்கள் கிட்ட ஆட்சி நம்மளுது தான், தமிழ்நாட்டுல ஆட்சி நம்மளுது தான், அது புதுச்சேரியிலும் வரணும்ன்றாரு. புதுச்சேரியில 9ஆம் தேதியே தேர்தல், இறுதி கட்ட பிரச்சாரம், அதெல்லாம் யாரும் சொல்லி கூட்டு போயிருக்காங்க அவரை. அதனால அவர் அங்கே போய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, கட்சி தலைவரை சொல்லி கூட்டு சொல்றீங்க, அவர் ஒரு குழந்தைங்க, நீங்க எடுப்பார் கைப்பு இல்லைங்க, அதனால அவரை கூட்டு போயிருக்காங்க. அதனால இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சின்ன பிள்ளைகளை கூட்டு போற மாதிரி தான் கூட்டு போறாங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் சொல்லி கொடுக்குறாங்க, அவர் சொல்றாரு. திடீர்னு போய் அது யூனியன் பிரதேசத்தை மாநிலமா மாத்துவேங்கிறாரு. அது மக்களோட கோரிக்கையான ஒரு கேள்வி இல்லை. யூனியன் பிரதேசத்திற்கு என்று சில பிரத்யேகமான சலுகைகள் இருக்கிறது, மாநிலத்துக்கு என்று பிரத்யேகமான சில உரிமைகள் இருக்கிறது அப்படின்னா அந்த மக்கள் என்ன விரும்புறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே தெரியாம ஏதாவது சொல்றது, ஏதாவது ஒரு கோரிக்கையை சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அவர் பேசிட்டு. முக்கியமா நேற்று வெளியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு தவிர்த்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கட்சியில நீண்ட நாள் உழைத்தவர்களுக்கு எல்லாம் சீட்டு இல்லை, புதுசா வந்தவங்க எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்தை புறக்கணித்து விட்டார்கள், கொங்கு வேளாள கவுண்டரை புறக்கணிச்சிட்டாங்க, அருந்ததிய மக்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி எம்பி சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சிக்காரன் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டை பூராமே அவன் கட்சியில இருக்கிறவனே சொல்றான். எதிர்கட்சிக்காரன் என்ன குற்றச்சாட்டை சொல்லுவானே தெரியல போற காலத்துல. அப்படி ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு போர் மேகம் சூழ்ந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கு. அந்த இது வந்து அதுல பெரிய பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லையும் வெளியிலையும் வந்து காங்கிரஸ் கட்சிக்காக பேசக்கூடியவர்களாங்க இருக்குல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப பேர் சீட்டு எதிர்பார்த்திருக்காங்க. நம்ம அடிமூப்புகாரி மாதிரி ஆட்கள், மிக நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் கொண்டு இருக்கக்கூடிய இதயத்துல்லா மாதிரியான ஆட்கள்லாம் சீட்டு புறக்கணிக்கப்பட்டதாக குமுறாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜி கே மணி மகனை போன வாரம் தான் ஏதோ மீட் பண்ணதான் தகவல் வந்துச்சு காங்கிரஸ்.
ஒரு வாரம் கூட ஆகல அவர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்றான் கூகுள் மேப்ல சத்தியமூர்த்தி பவன் எங்க இருக்குன்னு அவர் டைப் பண்றதுக்குள்ள சீட்டை கொடுத்தாங்க. ரொம்ப வேகமாக கொடுத்தாங்க. காங்கிரஸில் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறது ஜிகேமணி அவனுக்கு கொடுக்க கூடாது நம்ம சொல்லல. அவர் காங்கிரஸிலே கொஞ்ச நாள் மக்கள் பணி ஆற்றி அதற்கு பின்பு அந்த கட்சிக்காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அல்லது ஒரு பகுதி சார்ந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டா பரவாயில்ல. ஒரு வாரத்திலேயே நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற விமர்சனம் வருது. இஸ்லாமியர்களுக்குலாம் பிரதிநிதித்துவம் வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க. அவன் யாருன்னு கட்சிக்காரன் தெரியலைங்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து அந்த வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளியாகிற போது சீட்டுகள் விற்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இது யார் மேல செல்வபிறந்தகை மேல சொல்லியிருக்காங்க. அதுக்கு செல்வபிறந்தகை பதில் சொல்லாம இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா நான் மாநில தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன், அதனால வியாபாரம் முடிஞ்சிச்சு கடையை சேர்த்த போறேன் மாதிரி அவர் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு இனிமேதான் தெரியும். ஏன்னா தேசிய கட்சியை பொறுத்தவரையில மாநில தலைவர் ஒரு பட்டியல் இருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பட்டியல் இருக்கும். அதுல வந்து காங்கிரஸ் கட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எண்ணிக்கையை விட தலைவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 95 பேர் தலைவர்களா இருப்பாங்க, 5 பேர் தொண்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி கட்சி அதுல வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி. அதனுடைய பெருமிதத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக இது மாதிரி விற்பனைக்கு வந்து விட்டது சீட்டுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விமர்சனம் வந்திருக்கிறது. அது ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. தேர்தலில் என்னவா மாறப்போகிறது நமக்கு தெரியும். நேரத்துக்கு மிக்க நன்றி.